படம் நல்லா இருந்துச்சு. நல்ல நல்ல ஆக்ஷனு. வேர்ஸ்ட் வெயிட் 2 வருஷம் இருந்ததுக்கு நல்ல படம். கார்ஸ் நல்லா ட்ரெய்லரில் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அர்ஜுன் சூப்பர், நல்ல ஆக்டிங். ஆர்எஃப் ஆல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்ல மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த சீனு. அந்த கலர் யூசேஜ் அசர்பைஜான்ல எடுத்த படம். ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு. எதுவுமே வந்து ரொம்ப ஃபேக்காக இல்லாமல் ரொம்ப ஒரிஜினலாக நல்லா அழகாக இருந்துச்சு. அவுட்புட்டு நல்லா இருந்துச்சு. அது வந்து இதுல இருந்து கொஞ்சம் புதுமையாக தான் இருக்கு. ஒரு சீரியஸான ஒரு டாபிக் தான். எல்லா நேரத்துல ஆக்ஷன் இல்லாமல், எல்லா நேரத்துலையும் ஜோக் இல்லாமல், வெரி நல்லா ஸ்மூத்தாக ஸ்லோவாக நல்லா சூப்பராக போச்சு. நல்லா செம்ம காம்பினேஷனு. 2 பேருக்கும் நல்ல காம்பினேஷன். 2 பேரும் படத்துல அவ்வளோ யங்கா இருக்கிறாங்க, ரொம்ப யங்கா இருக்கிறாங்க. அஜித்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பெரும்பாலும் லாஸ்ட் இயர்ஸோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப உடம்பு வச்ச மாதிரி. ஆனால் இந்த படத்துல அப்படிலாம் இல்லை. நல்லா நல்ல பாடி நல்லா ஃபிட்டா ஆக்கி வச்சு 2 பேரும் நல்ல பேர். பெஸ்ட் பேர். அது சேஞ்சஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து 10 years ago 12 years ago கடந்த காலம், அப்புறம் கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும் அந்த படத்தில். ஸோ நல்லா பேலன்ஸாக இருந்துச்சு படம். ஆமாம் ஆமாப்பா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த யங் ஏஜில் பண்ணுறது வந்து இந்த லுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. லைக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக். நம்ம அஜித்தை வந்து அந்த மாதிரி லுக்கில் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இந்த லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சவாடிக்கா பாட்டுக்கு நல்ல அழகான ஒரு அட்டையர், நல்ல சூட்டு, செம்ம மேட்சிங். அது லொகேஷன் அழகா இருந்துச்சு. மெஜாரிட்டி ஃபுல்லாவே அசர்பைஜான் தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த சீனரி, அந்த டெசர்ட்ல இருந்து எடுத்தது நல்லா கரெக்டா இருந்துச்சு. அது சூப்பர், ஒர்த் செம்ம ஒர்த் வந்தது. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வென்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அஜித்தை வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. எக்ஸலண்டா இருக்கு. 10 சாங் கரெக்டா 10 வேண்டிய இடத்துல வச்சிருக்காங்க. எக்ஸலண்டா இருக்கு. அண்ட் ஸ்டார்டிங் சவதிக்காவும் எக்ஸலண்டா இருந்துச்சு. விண்டேஜ் லுக் ஆஃப் அஜித் வந்து வேற லெவல் மாஸ். ஒரு 10 இயர்ஸ்க்கு அந்த ஒரு இது பேசுவாங்க. அண்ட் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ரிஜிண்டா காசன்ட்ராக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரமா இருந்தாலுமே அவங்களோட இம்பாக்ட் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸலண்ட் மூவி. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓடும், நல்லாவே ஓடும். 5க்கு 4.5 கொடுக்கலாம். ஆமா லாஸ்ட்ல தான் 10 சாங் வர சொல்ல. அதுக்கு முன்னாடி இருந்தா அவர் பண்ணவே ஆரம்பிச்சாரு. அதுவே எக்ஸலண்டா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல காமா இருந்தா அப்புறமா ஸ்ட்ராமா மாறினாரு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இப்போ எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாரு. படம் வேற லெவல் படம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும். ஃபேமிலி படம் பார்க்கலாம். ஃபேமிலியா வந்தா பார்க்கணும் படத்தை. ரொம்ப இதா இருக்கு சார். ஃபேமிலியா வந்து பார்க்குற படம். ஃபைட்டும் இருக்கும். ஃபேமிலியா வந்து பார்க்குற மாதிரி கம்பல்சரி எல்லாமே ஃபேமிலியா வந்து பாருங்க. வேற லெவல் படம். வில்லன் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஜி. அதான், ஆனா படம் நீங்க பார்த்தாதான் புரியும். வேற லெவல்ல இருக்கும் படம். படம் ஃபுல்லாவே ட்விஸ்டா தான் இருக்கும். ஒரு 2 ட்விஸ்ட் இல்ல, படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட் தான். அல்டிமேட்டா இருக்கும் படம். சூப்பரா இருக்கு படம். படம் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா மாசா நல்லா இருந்துச்சு. இல்ல நல்லா இருந்துச்சு. வேற லெவல்டா. தலை மாஸ்டா. எல்லாருமே வேற லெவல் தான். படம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி இல்ல, பட் நல்லா இருக்கு படம். சூப்பர். தலையே சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
பிளாக் பஸ்டர் குட் குட். படம் கிளாஸா இருக்குண்ணா, டீசெண்டா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு சூப்பரா நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? அஃப்கோர்ஸ் அனி மியூசிக் சூப்பர். நம்ம வந்து அஜித் ஃபேன்லாம் கிடையாது ப்ரோ. அஜித் ஃபேனா இருந்தாலுமே கதை எப்படி இருக்கோ அப்படி கரெக்டா டைரக்ட் கொண்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், பட் அப்படியே கதையை கொண்டு வரணும். செகண்ட் ஹாஃப்லாம் பின்னிட்டாரு. செகண்ட் ஹாஃப்லாம் அந்த பாட்டு பத்திக்கிச்சு ராஷ்டிரத்துக்கு, அதான் பயங்கரம். எங்க கனெக்ட் பண்ணுவோம் அனியத்தை கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டாரு. அந்த பிஜிஎம் ஸ்டண்ட் பயங்கரமா இருந்துச்சு, வேற லெவல் பண்ணிட்டாரு. 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஒருத்தான படம் ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து, கண்டிப்பா ஒர்த்து. ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். நான் அதான் சொல்றேனே, இங்க லவ்ன்றது இங்க இல்லவே இல்ல அப்படி இப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். லவ்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பின்னிட்டாரு அஜித். வேற லெவல் அந்த எமோஷன் சீக்வன்ஸா பயங்கரமா செட். இதுல வந்து லியோ டயலாக்ஸ் தான் வரும். அது ஆமா, லியோ டயலாக் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. நான் வந்து வெளியில சொல்லல, ஆமா லியோவோட படம் கன்ஃபார்ம் வரும். கண்டிப்பா ப்ரோ, ஒர்த் ப்ரோ. குடுக்குற காசுக்கு நல்லா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. த்ரிஷா அப்புறம் அஜித் அவங்க பேர் எப்படி இருக்காங்க? அதான் சொல்றேனே, மங்காத்தால வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இங்க அப்படியே உல்டா வேற மங்காத்தால சேர மாட்டாங்க. அதான் லீக் பண்ண வேணாம். செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு எனர்ஜி அப்படியே பூஸ்ட். உங்களை மீறி கடவுளே அஜித்தே சொல்ல வச்சிருவாரு அனிருத். மியூசிக் மெயினா பாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா தான் போகுது, ஆனா கதை அப்படியே கொண்டு வரணும். கதை அப்படியே பிஜிஎம் ஓட அப்படியே நடுவுல ஒரு கேப் இருக்கும். பிஜிஎம் வருது. ஆமா வருது ப்ரோ. அது வராம எப்படி? அது வராம கடவுளே வராது. கடவுளே அஜித் பிஜிஎம்லாம் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ நீங்க அதெல்லாம் வந்து ஃபுல் மாஸா இருக்கும் அந்த இடத்த வர இவ்வளோ. நல்லா இருந்தா, சூப்பரா இருந்தா படம். அஜித்தோட ஒர்க்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒர்க்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்டோரி ஓரியன்டட். ஸோ செகண்ட் ஹாஃப் போகும்போது தெரியும் அதோடைய என்ன எதனால அப்படி ஸ்லோவா போகுதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரிஷா ரோல் நல்லா தான் இருக்கு. அதை விட அர்ஜுன் ரெஜினா கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆர்ஓஎஸ் டன் வெரி குட் ஜாப். முக்கியமா படத்துக்கு 2 வைட்டல் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நல்ல கம்பேக் தான் இருக்கு, நல்ல கம்பேக். என்ன சென்னை ஜேர்னலிஸ்ட்